தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றும் சிவபெருமான் திருநடனமாடிய பஞ்ச சபைகளில் தாமிர சபையுமான நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறும் விழாக்களில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் நடத்தப்படும் ஆருத்ரா தரிசன திருவிழா வெகு பிரசித்தி பெற்றதாகும். அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆருத்ரா திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. இதனை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவிலில் உலாவர செய்யப்பட்டு சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள சின்ன கொடிமரத்தில் மேளதாளங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், மஞ்சள், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு நன்னீராட்டு மற்றும் ஆராதனை நடைபெற்றது. அதிகாலையில் நடைபெற்ற இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் 4ஆம் திருநாளன்று சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் பஞ்சமூர்த்திகளுடன் திருவீதி உலாவும், 6ஆம் நாளில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் மனோன்மணியம்பிகைக்கு திருக்கல்யாணமும், 10ஆம் நாளன்று தாமிர சபையில் எழுந்தருளிய தாமிர சபாபதிக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆருத்ரா தரிசன நிகழ்வும் நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்றைய தினம் தாமிர சபையில் நடராஜ பெருமான் திருநடன காட்சியும் அரங்கேறுகிறது.